ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 5. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பண்ண மாடலிங் போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மாடல் பண்ண போகிறோம். அது எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, டயர், அதோட ரிம், அப்புறம் 2 மிரர் இருக்குது, டாப் மிரர், சைட் மிரர், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர். இவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டீரியர் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் உள்ள டுட்டோரியல் க்ரியேட் பண்ண பஸ் இது தான். ஸோ இப்போது நான் ஃப்ரண்ட் அண்டு பேக் வந்து நம்ம ஆல்ரெடி கலெக்ஷனில் போட்டு வச்சுருக்கோம். அது தவிர சைடில் உள்ளது எதுவுமே நம்ம கலெக்ஷனில் போடல. ஸோ அதை மட்டும் நான் கலெக்ஷனில் போட்டுக்கிறேன். ஸோ ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி நியூ கலெக்ஷனில் போய் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ஷன் 3 கலெக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் இமேஜ் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பண்ணுற போகிறதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வீல் பண்ணலாம். வீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல கர்சர் வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி டயருக்கு தனி ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டயர் ஃபஸ்ட்டு மாடல் பண்ணுவோம். அந்த ரிம் மட்டும் நம்ம பஸ்ஸில் இருக்க மாதிரி பண்ணுவோம். ஸோ இது வந்து சென்டரில் கர்சர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்மளை ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் சப்டிவிஷன் வந்து 16 போதும். ஸோ இப்போ வந்து 6 ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் இமேஜ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் 90 அதேமாதிரி அதையே ஷிஃப்ட் யூஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் போட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்கிள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு ஐசோலேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஓகே, நம்மளோட சர்க்கிளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடு வியூவில் போயிட்டு இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட் சைடில் கூட இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஈயை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். அடுத்து சென்டரில் ஒரே ஒரு லூப் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த பக்கம் உள்ள வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. இதில் ஒரே ஒரு லூப் ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமாக அவுட் சைடில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லூப்பை மட்டும் நாம் பெவல் பண்ணணும். பெவல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சப்டிவிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் 3 சப்டிவிஷன் ஆட் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி ஷேட்ஸ் மோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த லூப்பை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்ட் கொடுத்துட்டா கர்சருங்க வந்துடும். இப்போ செட் ஆர்ஜின் டு 3D கர்சர் கொடுத்துட்டோம்னா ஆர்ஜின் வந்து சென்டருக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம மிரர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தால நம்ம ஒரு சப்டிவிஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தா நம்ம ரிம் ஆட் பண்ணலாம். ரிம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்சரை வந்து இந்த அவுட் சைடில் கூட இந்த ஏரியாவில் சென்டரில் வச்சுக்கோங்க. இது செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்ட் கொடுத்துட்டோம்னா கர்சர் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ ஷிஃப்டியே யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணுங்கள். அந்த சர்க்கிளோட வெர்டிசஸ் எத்தனை இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்கணும். ஏன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தா தெரியும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டயரில் வந்து மொத்தம் 10 ஹோல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 20 வெர்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிட்டு RX 90 டிகிரி கொடுத்துட்டோம். RY 90 டிகிரி கொடுத்துட்டோம்னா ரொட்டேட் ஆகிரும். இப்போ அதை ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அந்த சைஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சப்டிவிஷன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். அடுத்ததாக மறுபடியும் இன்னொரு ஈயை ப்ரெஸ் பண்ணிட்டு இசட்டை எக்ஸ் ஆக்சிஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிட்டு எஸ்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ரவுண்டு இன்னும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் வரைக்கும் கொண்டு வரணும். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதையும் லைட்டாக ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில் ஆயிரும். இப்போ இந்த ரிம்மை வந்து கொஞ்சம் உள்ளதில் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரிம்மை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் எல்லாத்தையும், அதாவது இந்த கார்னர் எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக பெவல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு சப்டிவிஷன் போதும் நமக்கு பெவல் பண்ணும்போது. ரைட் கிளிக் பண்ணி ஷேட்ஸ் மோட் கொடுத்துக்கலாம். அடுத்தா இதில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லூப் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சென்டரில் கூடிய இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கண்ட்ரோல் அடுத்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட செலெக்ஷன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த லூப்புக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை தவிர மற்ற எல்லாமே எக்ஸை தவிர மற்ற ஆக்சிஸ் எல்லாமே ஸ்கேல் ஆகும். இப்போ இதில் வந்து ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோல் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம 2 லூப் ஆட் பண்ணிக்குவோம். 3 லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சென்டரில் கூடிய இந்த லூப்பு மட்டும் நம்ம டிசால்வ் பண்ணிடலாம். அப்போ தான் ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் சைஸில் நமக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா 1 விட்டு 1 எல்லா ஃபேஸையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிவட் பாயிண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆரிஜினில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுங்கள் நம்மளோட ஃபேஸஸ் எல்லாத்தையும்.
ஸ்கேல் பண்ணிவிட்டு தேவையான அளவு கரெக்டாக அந்த எட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஸ்கேல் பண்ணிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணி சின்னதாக ஒரு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபேஸஸை டெலிட் பண்ணிடலாம். இப்போது சென்டரில் கூடிய எல்லா லூப்பையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு இப்போது லூப் டூல்ஸை போய் சர்க்கிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபேஸஸ் எல்லாமே சர்க்கிளாக மாறிடும். சப்டிவிஷன் வந்து நம்ம 3 லெவலில் வைக்கும் போது நல்லா ஸ்மூத்தான சர்க்கிளாக கிடச்சிரும். அடுத்து நம்ம இதே மாதிரி கொஞ்சம், அதாவது இந்த லூப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக பின்னதுலேயே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இப்போ இதில் இந்த ஃபேஸஸ் எல்லாத்துலேயும் நம்ம அதே மாதிரி ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிக்கலாம் ஃபேஸஸ் எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையும் சர்க்கிள் கிடச்சிட்டு, அடுத்த இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இன்னொருத்தர ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லூப்பை செலக்ட் பண்ணி இதை வந்து பபிள் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரிம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுப்போம். இது வந்து நம்ம ஐசோலேஷன் வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு இந்த டயரும் இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிட்டு ரிம்மை வந்து கொஞ்சம் உள்ளத்துலேயும் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு டயரில் இந்த ஒரு வெர்டிசஸ் இந்த லூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ளத்துலேயும் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு ரிம்மு செலக்ட் பண்ணி கொஞ்சமாக மட்டும் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்ன திக்னஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே லூப் ஆட் பண்ணி இதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒரே ஒரு சாலிடிஃபை மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஈவன் திக்னஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஸ்கேல் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெப்த்து கிடைக்கும் நம்மளோட ரிம்மில், ஃப்ளாட்டாக இருக்காது பார்க்க. ஓகே, அடுத்து நம்ம பேக் டயர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் டயரை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த டயர் தான் நம்ம பேக் டயராக மாற்றுறோம். பேக் டயருக்கு பார்த்திங்கன்னா டயர் சேமாக தான் இருக்கும், பட் அந்த ரிம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா எடிட் மோடில் போய்க்கோங்க. போயிட்டு இதையும் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட அதாவது நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பேஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு முன்னாடி பண்ண அதே அளவுக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபேஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்க்கிள் வந்து நிறையா கிட்டத்தட்ட 20 சர்க்கிள் வந்துடும். இதில் வந்து நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸஸ் மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இந்த 2 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சென்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து மெர்ஜ் ஆயிரும். அதேமாதிரி இந்த 2 செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளுக்கு பண்ண மாதிரியே ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிளுக்கும் பண்ணணும். ஸோ 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸஸை டெலிட் பண்ணிடுங்க. இந்த 2 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மெர்ஜ் பண்ணிடுங்க. ஸோ இதே மெத்தடில் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிளுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10 ஹோல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஹோல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 ஹோல் தான் இருக்குது. இந்த பெரிய ஹோல் வந்து நம்ம ஆனால் 10 கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இதை 2ஐயும் செலக்ட் பண்ணி ஃபேஸை டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஹோல் சேர்த்து ஒன்றா மாற்றின மாதிரி ரிமைனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கேயும் 5 ஹோல் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ரைட் சைடு வியூவில் போயிட்டு கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டயர் நேராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக் டயருக்கு நேராக நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை இண்டிவிஜுவல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செட் ஆகிட்டு இண்டிவிஜுவல் ஆச்சுன்னு வச்சுட்டு இப்போது இதை ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். கரெக்டாக டயர் அளவுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த டயரை வந்து நம்ம மூவ் பண்ணி கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ 2 ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளோட அவுட்லைனில் போயிட்டு சைட் ஸ்ட்ரக்சர் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயரை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அவுட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சைட் டயர் ரெடி ஆகிடுச்சு. இதை டூப்ளிகேட் பண்ணி அந்த பக்கம் மட்டும் தான் போடணும். ஸோ அதை வந்து நம்ம கடைசி பண்ணிக்கலாம். இப்போயே அது பண்ண தேவையில்லை. ரிம் இந்த மாதிரி அவுட் சைடில் இருக்குது அப்படின்னா அதை வந்து மூவ் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா டயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய ஏசி பண்ண போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ நம்ம தேவையில்லாத இந்த இதை தவிர நமக்கு இந்த ரூஃபை தவிர எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் ரூஃபை மட்டும் ஒரு தடவை டூப்ளிகேட் போட்டுக்கலாம். டூப்ளிகேட் போட்டு அதை வந்து கலெக்ஷனுக்கு வெளியே கொண்டு வந்துக்கலாம். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு வந்துருக்காங்க. இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இதை வந்து கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம டாப் வியூவில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த பாட்டம் டச் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த வெர்டிசஸை எடுத்து இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இசட் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜ் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இது ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு 2-3 லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிட்டு பாட்டமில் கூட இந்த ஃபேஸஸை டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு தெரிய போகிறதில்ல. அடுத்து இப்போ ரைட் சைடு வியூவில் போயிட்டு அதாவது வெர்டெக்ஸ் செலெக்ஷன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நம்ம ஃப்ரண்டில் மூவ் பண்ணணும். கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி மூவ் பண்ணணும். இப்போ Ctrl+1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் ஆகிரும். அதை வந்து நம்ம 2 லெவல் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு லூப் வந்து இந்த எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மட்டும் ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிட்டு பாட்டம்லேயும் ஒரே ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எடிட் மோடில் வந்துட்டு கொஞ்சமாக இதை வந்து மேலே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இந்த பாட்டமில் கூடிய இந்த வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே தள்ளிட்டு இப்போது இசட் ஆக்சிஸை எக்ஸ்ட்ரூட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கொஞ்சம் ஸ்மூத் ஆகணுங்கிறதுக்காக இந்த வெர்டெக்ஸ் வந்து இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரிலாக்ஸ் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா வெர்டெக்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். உங்கள் இப்போ சென்டரில் 2 லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த லூப்பை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பக்கம் ஸ்லைட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த லூப்பை செலக்ட் பண்ணி இதையும் இந்த பக்கமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதிலிருந்து இங்கே வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வர ஃபேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐயை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் ஃபேஸஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் லைட்டாக மட்டும் டெப்த் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுலேயும் மேலே ஒரு லூப் கீழே ஒரு லூப்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். அடுத்ததாக சென்டரில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போது இந்த பக்கமாக ஒரு 7 இல்லைனா 8 லூப் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 ஃபேஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று விட்டு ஒன்று ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வேலை சீக்கிரம் முடியும். ஸோ இப்போ ஐயை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிட்டு ஃபேஸஸை டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த ரிமைனில் சென்டரில் இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி விட்டு போன அந்த ஃபேஸஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேஸஸை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸை இந்த பக்கமாக பண்ணணும். இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய லூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிவட் பாயிண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆரிஜினில் இருக்கான்னு பார்த்துட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய் ஆக்சிஸில் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிங்க கொஞ்சமாக. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற அந்த ஒரு ஷேப் வந்து கிடச்சிட்டு அடுத்த டாப்பில் நம்ம ஃபேன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இது வந்து நம்ம 3 லூப் ஆட் பண்ணிக்கலாம். 4 லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற 2 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசால்வ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் 4 ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த ரெஃபரன்ஸில் 5 இருக்குது. நம்ம 4 பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃபேஸஸ் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லூப்பை செலக்ட் பண்ணி இது வந்து பாட்டமுக்கு எக்ஸ்ட்ரூட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இயை ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் டவுன் கொடுத்துருங்க. அடுத்து ஏதாவது ஒரு லூப்பை செலக்ட் பண்ணி Shift S கொடுத்து கர்சர் டு செலக்டை கொடுத்துங்க. இப்போ இதில் வந்து ஒரு சர்க்கிள் ஆட் பண்ண போகிறோம். சர்க்கிளோட சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 16 கொடுக்க போகிறோம். ஸோ சர்க்கிள் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷனில் விழுந்துருச்சு. அதனால் நம்மளால் அதை செலக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி வெளியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது நம்மளோட ஹோல் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா எடிட் மோடில் போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண அந்த வெர்டிஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய இந்த லூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸில் போய் சர்க்கிள் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக மாறிடுவோம். இப்போ இது வந்து கீழே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம புதுசாக ஆட் பண்ண அந்த சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். அடுத்து அதையே நம்ம 6 தடவை நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணணும். ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் டவுன் கொடுத்துருங்க. இப்போ இதை தவிர அதாவது இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ Ctrl+I கொடுத்தோன்னா இது தவிர மற்ற செலக்ட் ஆகும். இது வந்து P ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இது வந்து செப்பரேட் மெஷாக மாறிடும். இதோட ஆரிஜினை சென்டரில் வச்சுட்டு ஒரு சப்டிவிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கொடுத்துட்டு இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா கர்வாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கு சின்னதாக அந்த மாதிரி டெப்த்து ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் அதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஆரிஜின் மீடியம் பாயிண்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டு இது வந்து ஆட்டோ ஸ்மூத் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட எடிட் மோடில் போயிட்டு ஒரே ஒரு க்யூப் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா
இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் அதுக்கு வந்து கொஞ்சம் பவல் கூட பண்ணிக்கலாம் கார்னர்ஸை. ஸோ இது மட்டும் செலெக்ஷனில் இருக்கணும். நம்மளோட பியூர் பாயிண்ட் வந்து 3D கர்சரில் இருக்கணும். அப்படி வச்சுட்டு ஷிஃப்ட் D ஒரு தடவை கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த ரெண்டை மட்டும், அதாவது இந்த 2 கியூபை மட்டும் செலக்ட் பண்ணி 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான இந்த ஒரு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம கர்வை வந்து மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். ஸோ அதனால் கன்வெர்ட் டு மெஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம இதை டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்த 4 ஹோல்லையும் வைக்கணும். இப்போ நமக்கு இந்த ரூஃப் தேவையில்ல, அதனால் ரூஃபை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆர்ஜினை வந்து சென்ட்ரல் வச்சுட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இதோட பேரண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம ஒன்றை மூவ் பண்ணும்போது சேர்ந்து மூவ் ஆகும். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசி வெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி பாட்டம் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னும் 2 ஷேப் இருக்கும் நமக்கு, முன்னாடியும் பின்னாடியும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு அதை வந்து நம்ம இசட் ஆக்சியில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னொரு தடவை இசட் ஆக்சியில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஷேப் கிடச்சிடும். இதை செலக்ட் பண்ணி ஓவரால் எதுவும் செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கார்னரையும் செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஷேப்பு. இப்போ இதே டூப்ளிகேட் பண்ணி நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஆர்ஜின் டு ஜாமெட்ரி கொடுத்துட்டோம்னா நமக்கு டாப்பில் கூட எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நம்மளோட மிரர் அண்ட் இண்டிகேட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மிரர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் தேவையில்லாதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகுது, ஆல்ரெடி வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதுனால. ஓகே, மிரர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவில் போய்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்னர் வந்து நம்ம பவல் பண்ணணும். அதுக்கு வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் D கொடுத்தோம்னா நம்ம பவல் ஆகும். சப்டிவிஷன் வந்து 1 கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சப்டிவைட் கொடுத்துட்டோம்னா இப்போது நமக்கு தேவையான ஷேப் கிடச்சிட்டு நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தா தெரியும். ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். பாட்டம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அப்படியே, ஆனால் மேலே போகும்போது ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணி நான் லூப் டூல்ஸில் கொஞ்சமாக மட்டும் ரிலாக்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 தடவை போதும் நினைக்கிறேன். இப்போ வந்து சப்டிவைட் பண்ணலாம். ஸோ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் 1 கொடுத்து சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். இது மட்டும் நமக்கு போதும். அடுத்து இதை என்ன பண்ணுவோம்னா இது வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் போட்டு இந்த மாதிரி இங்கே வர கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஸோ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ளூ பிரிண்டில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறதில்ல, இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கார்னரையும் கொண்டு வந்துட்டு இப்போ 2ஐயும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸை போய் லாஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து லாஃப்ட் ஆகிரும். பட் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த வெர்டெக்ஸ் வந்து இங்கே ஜாயின் ஆகி நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்விஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் வெர்டெக்ஸ் வந்து இந்த சென்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ரைட் கீழே வந்துக்கோங்க. நடுவில் ஒரு லூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 தடவை நம்ம ரிலாக்ஸ் கொடுக்கலாம். 1 2 3 4. ஸோ இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் R யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைசியாக யூஸ் பண்ண ஆப்ரேஷன் வந்து ரிப்பீட் பண்ணோம். இது வந்து எக்ஸாக்ஸ் இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். அதான் கொஞ்சம் ஓவல் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அங்கே 4 பண்ணதுனால இங்கே வந்து நம்ம 2 பண்ண போகிறோம். 2 தடவை ரிலாக்ஸ் கொடுக்க போகிறோம். 1 2. அப்புறம் எக்ஸாக்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம இது செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 0.1 அளவுக்கு நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து 0.2 லெவலுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணலாம். இது வந்து 0.3 லெவலுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேட்ஸ் மட்டும் கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 6 வெர்டெக்ஸையும் இந்த 6 ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட் சைடில் கூடிய இந்த 6 ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இதில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இந்த 6 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அதோட டெப்த் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஒரு லூப்பு இங்கே ஒரு லூப் அப்புறம் இங்கே ஒரு லூப் ஆட் பண்ணி இந்த மாதிரி கார்னர் எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஷேப்ஸ் மட்டும் கொடுக்குங்க. கரெக்டாக இன்னொரு சப்டிவிஷன் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரைட் வியூ போய்ட்டுங்க. போயிட்டு
இதில் 2 லூப் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு சென்டரில் கூட இந்த 2 ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு இது வந்து ரைட் கிளிக் பண்ணி சர்க்கிள் கொடுத்தோம்னா சர்க்கிள் ஆகும். அது வந்து ஸோ இந்த இடத்துல குளோபல் இப்போ நார்மலாக வச்சிட்டோம்னா அந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டாக அந்த நார்மல் டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ வந்து எஸ்ஸை யூஸ் பண்ணி எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய் ஆக்சிஸில் அந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி குளோபல் வந்துக்கலாம். குளோபல் வந்துட்டு இப்போ வந்து இதை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமாக உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம லூப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேஜ் எனேபிள் பண்ணிவிட்டு சென்டரில் கூட இந்த 2 ஃபேஸ் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி ஜே கொடுத்தோம்னா ஜாயின் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இண்டிகேட்டருக்கான அந்த ஒரு ஹோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லூப் மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லூப் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஷேப் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் அதாவது ஷிஃப்ட் டி யூஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து ஒய் ஆக்சிஸில் லைட்டாக மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒய் ஆக்சிஸில் மறுபடியும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு எஃப் கொடுத்தோம்னா இது வந்து ஃபேஸாக ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெவல் பண்ணிக்கலாம். இப்போ டாப் வியூவில் போனோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபேஸ் அதாவது 3 யூஸ் பண்ணி ஃபேஸ் செலெக்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஹாஃப் சர்க்கிளாக செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் இந்த பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஓவரால் லூப்பை செலக்ட் பண்ணுங்கள். அவுட் சைடில் கூடிய இந்த லூப்பை செலக்ட் பண்ணிட்டு இஎஃப் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணி கரெக்டாக அந்த கார்னர் டச் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு எஃப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நம்ம தேவையான அந்த ஒரு ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் அந்த இடத்துல கொண்டு வந்துங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பியர் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பியரோட சப்டிவிஷன் செக்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா மேலே 16 கீழே 8 வைக்க போகிறோம். வச்சுட்டு அதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இதில் வந்து பாதி கீழே உள்ள நம்ம டெலிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இது வந்து கொஞ்சம் ஓப்பனிங் வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஷேப் மோட் கொடுத்துட்டு இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட டாப் மிரர் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த ஷேப் மெயினான ஷேப் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மிச்சர் பார்த்திங்கன்னா பாட்டமில் கூடிய அந்த மிரர் தான். அதுக்கு வந்து ஷிஃப்ட் எஸ் யூஸ் பண்ணி கர்சரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு பிளேன் ஆட் பண்ணலாம். அது வந்து இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹைட்டு ஃப்ரண்ட் வியூ வச்சு பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் ஏற்ற மாதிரி ஹைட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹைட்டு டாப் டு பாட்டம் அப்போ சைடும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இது சென்டரில் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். சரி, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெவல் பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்த இந்த கார்னர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். சரி, இந்த எட்ஜ் லூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். கார்னர் கூட எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதையும் நம்ம பெவல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேப்ஸ் மோட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளதுலேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மிரர் ஷேப்பு. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போய்க்கலாம். இதை கொஞ்சம் மேலத்துலேயும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ராடு மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இதை வந்து நம்ம எஃப் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஐ யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ லைட்டாக மட்டும் இன்சர்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லூப் டு சொல்லி சர்க்கிள் கொடுத்துங்க. இந்த பக்கம் ஒரு லூப் ஆட் பண்ணி நல்லா இங்கே வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கார்னர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கார்னர் வந்து கொஞ்சமாக ஷார்ப்பாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து இசட் ஆக்சிஸில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதோட கேஜ் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டு ஒய்ஃபை இதில் போய்ட்டு இதில் வந்து ஒரு லூப் ஆட் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம். அதுமாதிரி பாட்டமுக்கும் ஒரு லூப்பு இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரல் உள்ள செலக்ட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு இது வந்து இசட் ஆக்சிஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிரரை வந்து ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஆர்ஜின் பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த ஃபேஸ் கொண்டு வரணும். ஸோ ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி கர்சரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துங்க. இப்போ செட் ஆர்ஜின்ட்டு 3D கர்சர் கொடுத்துட்டு இப்போ வந்து நாம் பிவர் பாயிண்ட் வந்து 3D கர்சர் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஒரு 10 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம ஒரு 10 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 5 டிகிரி ரொட்டேட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்சரை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டு இப்போ வந்து இதை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி நம்மளோட
விண்டோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததாக சைட் மிரர் வந்து இன்னொரு சைட் மிரர் பாட்டம், அதாவது டிரைவரோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சைடு மிரர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கர்சரை வந்து தேவையான இடத்துல வச்சுட்டு ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த கண்ணாடி இருக்க போனால் அந்த அளவுக்கு இருக்க போகுது. ஸோ இதை வந்து இப்போது Z ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி ரொட்டேஷனை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் X ஆக்சிஸில் கொஞ்சமாக ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அதே மாதிரி கார்னர் பவுல் பண்ணணும். ஒரே ஒரு சப்டிவிஷன் போதும். பவுல் பண்ணிட்டு இப்போ இது வந்து ஓவராலாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு Ctrl B யூஸ் பண்ணி பவுல் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு Ctrl 1 ப்ரெஸ் பண்ணி சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் கூட இந்த பீஸ் செலக்ட் பண்ணி ஐயை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். இன்சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் அப்புறம் இந்த எட்ஜு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl B யூஸ் பண்ணி பவுல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சப்டிவிஷனோட செட் ஆகிட்டு ஜாமெட்ரி கொடுத்துருங்க. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கூட இன்சர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கேஜ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து லைட்டாக இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். ஸ்கேல் டவுன் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். லூப் டூல்ஸை போய் ரிலாக்ஸ் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேப் ஸ்மூத் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்சர் எனேபிள் பண்ணலாம். இப்போ இதை மட்டும் கொஞ்சமாக அந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு Z ஆக்சிஸில் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டிரைவர் சைட்லேருந்தே பார்க்கலாம். ஸோ Ctrl M X ஆக்சிஸ் இந்த மாதிரி மிரர் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவரோட இந்த விண்டோ கிட்ட வச்சுக்கணும். அதுமாதிரி இதையும் கொஞ்சம் லைட்டாக அவுட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சு ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து டாப்பில் கூட இந்த நல்லா வெளியே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போது டாப்பில் கூட இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி இது வந்து இன்சர்ட் டவுன் பண்ணுங்கள். ரைட் இன்சர்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு இன்சர்ட்டு எக்ஸ்ட்ரூடு. அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம பவுல் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஷேப் ஸ்மூத்து. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடிட் மோடில் வந்துட்டு இப்போது இதில் வந்து சென்டரில் கரெக்டாக ஒரு கர்சர் வச்சுட்டு அதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் வெர்டெக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஒரு பிளேன் ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னா பிளேன் ஆட் பண்ணி இது வந்து மெர்ஜ் பண்ணி சிங்கிள் வெர்டெக்ஸாக மாற்றிக்கலாம். மாதிரி இப்போ இது வந்து Z ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி Z ஆக்சிஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ போய்க்கோங்க. கரெக்டாக இந்த மிரரோட சென்டரில் வர மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அந்த ரெண்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஷேப் ஸ்மூத் கொடுத்துட்டு ரெண்டு சப்டிவிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மிரர் ரொம்ப தள்ளி வச்சுருக்கோம் நினைக்கிறேன். அதனால் இதை வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் ரொட்டேட் ஒரு சப்டிவிஷன் ஆட் பண்ணலாம். Ctrl 1 Ctrl 2 ரெண்டு கொடுத்துட்டோம்னா 2 சப்டிவைட் ஆகிரும். இப்போ அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கர்வாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னர் மட்டும் செலக்ட் பண்ணி அதில் கர்சர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு சர்க்கிள் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்பியர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மிரர் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதில் மட்டும் ஒரு சின்ன ஷேப் வரும், சர்க்கிள் வரும். அதுக்கேற்ற மாதிரி 2 லூப் ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் இன்னும் இன்னும் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போது இந்த 9 பேஸையும் செலக்ட் பண்ணி ஐ யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட், அதாவது இந்த லூப்பை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸ் போய் சர்க்கிள் கொடுத்துட்டோம்னா சர்க்கிள் ஆகும். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டோர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒய் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதை வந்து F கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் இந்த ஸ்பியர் வந்து நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம ப்ரொபோஷனல் எடிட்டிங், அதாவது இந்த இதை எனேபிள் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஷேப் ரெடி. அதுக்கப்புறம் இதை கார்னர்ஸ் வந்து நம்ம பெவல் மட்டும் பண்ணால் போதும். ஸோ Ctrl B யூஸ் பண்ணி ஒரு பெவல் ஒரே ஒரு சப்டிவிஷன் தேவைப்பட்டால் இந்த மிரர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சைடு மிரரும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போது அந்த பக்கமும் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு 2 பக்கமுமே சைடு மிரர் ரெடி ஆகிரும். ஸோ இந்த 2 மிரரையும் நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த சென்டரில் கர்சர் வச்சுக்கலாம். அப்போ தான் மிரர் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து மிரர் ஆகும். ப்ரிவர் பாயிண்ட் 3D கர்சர் வச்சுட்டு Shift D கொடுத்து Ctrl M X கொடுத்தோம்னா இந்த சைடும் மிரர் ஆகிரும். அதே மாதிரி இந்த மிரருக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வேண்டியது இந்த இடத்துல நாம் ஒரு 5 இண்டிகேட்டர் வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளைனை ஸ்கேல் பண்ணிக்கோங்க.
ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ அதை கார்னர் நம்ம பவுல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு 2 3 ஓகே 3 சப்டிவிஷன் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அவுட் சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணி பவுல் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத், அப்புறம் ஐசோலேட் பண்ணி பேக்கில் கூட இந்த ஃபேஸை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்மூத் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஐசோலேஷன் வெளியே வந்துட்டு இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு அந்த ப்ளூ பிரிண்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டூப்ளிகேட் பண்ணி போட்டுக்கலாம். ப்ரிப்பேர் பண்ண வந்து மீடியனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் அந்த பக்கமும் கொண்டு போனோம். அதுக்கு நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி இப்படி ஷிஃப்ட் கர்சர் டு செலக்டர் கொடுத்தோம் அப்படின்னா கர்சர் அங்கே வந்துடும். இப்போ இதை வந்து ப்ரிப்பேர் பாயிண்ட் 3D கர்சரில் வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எம் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் அதே அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே நம்ம மாடல் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெளியே அந்த கலெக்ஷனுக்கு வெளியே கூட எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஒரு நியூ கலெக்ஷன்ஸ். ஓகே, நம்ம வீல்ஸ் அண்ட் மிரர் அப்படின்னு ஒரு கலெக்ஷனில் போட்டாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது இது. ஓகே, இதையும் நம்ம அதிலே போட்டலாம். இப்போது நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரும் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுற்றி பார்த்துக்குங்க. ஓகே, வீல்ஸ் வந்து ஒன் சைடு தான் இருக்குது, இந்த சைடு இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டி கண்ட்ரோல் எம் எக்ஸ். அப்புறம் பாட்டமில் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இது வந்து நம்ம இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை, அடுத்த வீடியோ இல்லாமல் அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்டீரியர் மாடலிங் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் வந்து நாம் இன்டீரியர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.